ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நமக்கு 3 நாட்கள் நம்ம சபையில ஆராதனை வைத்தோம். வெள்ளிக்கிழமை குளப்பாக்கத்துல மோசம் வைத்தோம். அருமையான தேவதாசர்கள் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. இயேசு நாமத்தில் சபையாக வாழ்க்கை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரயாசப்பட்டு வந்தார்கள். 3 நாட்களும் நல்ல ஒரு ஆராதனை அவங்க கட்டிட ஆராதனை மகிமை வெளிப்பட்டது, வார்த்தைகள் வெளிப்பட்டது, தரிசனம் வெளிப்பட்டது, அபிஷேகம் வெளிப்பட்டது. ஆமேன். பங்கு பெற்ற கருத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆகவே நன்றி கடப்பட்டு கருத்தவங்களை உங்களுக்கு ஆசீர்வாத தொடர்ந்து எங்கள் சபைக்கு வாருங்கள். வந்து மத்தியில் இருக்கிற அபிஷேகத்தை கட்டவர்கள் நாங்கள் ஆசீர்வோட ஆசையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் 2 நாட்களும் நல்ல வார்த்தை கொடுத்த தேவதாசன் ஸ்டீபன் ஐயா இருக்கிறாங்க. வந்திருக்கிறாங்க. அவரை கொண்டு கட்ட நல்லா வார்த்தை பேசினாங்க. முதல் நாட்கள்ல ஆமேன் கிடைத்து ஆத்மாவுக்கு வார்த்தை 2ஆம் நாள்ல ஸ்தோத்திரம் நம்மோடு இருக்கிற கதை பேசினார். நேற்று என்ன கதை மாற்ற கொடுத்தாங்க. அலங்காரத்தை மோசோடு நம்மளோடு இருப்பேன். நல்ல வார்த்தை கொடுத்து விசாரப்படுத்துறாங்க. இன்னைக்கும் நல்ல வார்த்தை கொடுக்க போறாங்க. சபை சார்பாக இயேசுநாதர் வார்த்தை வரவேற்கிறாங்க. ஆசீர்வாதமாக அவை தொடர்ந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவை தொடர்ந்து வாருங்கள். நீங்க வரும்போதெல்லாம் கதை சபையில பெரிய மாற்றம் கற்றுக் கொண்டு வருகிறார். ஒண்ணு புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரருடைய பாதம் எங்க படுகிறதோ அங்கே நன்மை உண்டு. அல்லேலூயா. சபையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும். சொல்லிக்கிறது ஊழியக்காரன் வீட்டுல போகும்பொழுது நீ ஆசீர்வதி அது பாத்திராயிரம் ஆசிரியர் என்ன பண்ணுவான் வீட்டுல தங்க இல்லைன்னா ஊழியர் போயிருமா. ஊழியக்காரன் வரும்பொழுது வீட்டுல வரும்பொழுது சபைக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. காரணம் கர்த்தர் அவரை அனுப்புகிறாரு. அல்லேலூயா. ஆண்ட ஊழியர் மக்கள் இருக்கிறாரு. கர்த்தர் அவரை கொண்டு பலமா பேசுகிறாரு. ஆகவே அவங்க மேலுக்கு அபிஷேகமும் வரங்களும் நம்ம சபையை பிரிய செய்கிறது. அதனாலதான் மீட்டிங் தொடர்ந்து அடுத்த வாரம் மீட்டிங் நினைக்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே சபையில மீட்டிங் வைக்கும் பொழுது தொடர்ந்து வாங்க, வந்து பெறுங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, நன்மை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாரும் வந்து இருக்கலாம். சரியாக நேரத்தை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். விசேஷமாக இன்னைக்கு நம்ம மத்தியில கரவானவர்களிருந்து சந்தோஷமா வந்திருக்காங்க. இயேசு நாமத்திலே சபை சபை வார்த்தை வரவேற்கிறோம். எழுந்திருங்க. நல்ல கருத்துக்கலாம் அவங்களுக்காக கேட்கிறோம். கரவானவர் சபையிலிருந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சபை ஆராதனை இல்லை. நம்முடைய உடன்படுத்தவங்க சந்தோஷம். இயேசு நாமத்தில் சபை சார்பாக வாழ்த்து வரவேற்க வந்து வாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கடத்தலாம் தேவதாசனை இயேசு நாமத்தில் சபை சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். குடும்பமாக ஆண்டவர் நம்மளை அடைத்து சாட்சியாக மக்கள் நிற்கும்படியாக பாராட்டின பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லி பார்த்தா பலர் இன்னைக்கு காணலைனாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே இருந்தார்கள். நல்ல சொல்லுவோம். நல்ல சத்தம் வரல சொன்னாங்க. கற்று நல்ல அடிக்கடி சொல்றது போல அல்லேலியா சொன்னா அல்லல் வராது. அப்படி அல்லேலியா சொன்னா அல்லல் வராது. அல்லேலியா சொல்ல மடிச்சோம் அப்படின்னா அல்லல் வீட்டுக்குள்ளாடி இன்பமுற்று அது அல்லல் அலங்கோலப்படுத்தி கொண்டு இருக்கும். அதனால எல்லாரோட வாயிலும் தேவனுடைய அந்த நாமத்தை துதிக்கிற அந்த தாரக மந்திரம் ஒலித்து கொண்டு இருக்கட்டும். இந்த இடத்துல மீண்டுமாக இந்த இடத்துக்கு வந்து உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களை அன்பாய் அழைத்து உபசரித்த கர்த்தருடைய தாசனுக்கும் குடும்பத்தாருக்கு இயேசு நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல சபையாராய் உங்களுக்கும் இயேசு நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தடவை நாங்கள் வந்திருக்கும் போது எங்களை எல்லா விதத்திலும் எங்களை உபசரித்தாங்க. அருமையான அம்மாலாம் எங்களுக்கு தேங்காய் ஊறுகாய் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கும் அந்த ஊறுகாயை எங்கள் விசுவாசிகள் எல்லாம் கொடுத்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லெமன் இப்போ தான் ஊறுகாய் போட்டு வச்சிருக்கிறோம். அதை சாப்பிட கூட இல்லை. அப்படி எங்களை எல்லா விதத்திலும் கனப்படுத்துறீங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க ஒருபோது வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாயில் தான் ஆமென் சொல்லிட்டே இருக்கும். வருகிற வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கொள்ள ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி ஆண்டவருக்காக இறங்கி இருக்கிறோமோ ஒரு நாடு தேவன் இது ஒரு வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு நடக்கத்துல ஏகதேசம் கிட்டத்தட்ட 22 வருஷம் மேல ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை. இல்லையா? அருமையான மாசம் தங்கராஜ் நாங்கள்லாம் ஒரே ஸ்தாபனத்துல ஏகதேசம் ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ஒன்னா ஊழியம் செஞ்சோம். சண்டே ஸ்கூலுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்து இந்த ஊழியத்தெல்லாம் நாங்கள் செஞ்சோம். எவ்வளவோ நன்மையான காரியங்கள், எவ்வளவோ எதிரான பிரச்சனைகள் வந்த போதெல்லாம்
அதையெல்லாம் தருணம் செய்து ஊழியத்தில் நிலை நின்றோம், ஊழியத்தை நிலைத்திருந்தோம். ஆண்டவர் எங்களை இன்னைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இல்லையா? ஆண்டோட வார்த்தை, ஆண்டவருடைய அந்த கிரியைகள்ல நம்புங்கள். விசுவாசத்தோடு கூட தேவனை நம்புவோம் என்று சொன்னால், நீங்க எதை தேவனிடத்தில் கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அடர்ந்த காட்டுல மரங்கள் ஒன்று கொண்டு பேசிக்கொண்டது. ஒரு மரம், நிறைய மரங்கள் அந்த இடத்துல இருக்கு. எல்லாம் என்ன கவனமா கவனிக்கணும். இப்பதான் என்னுடைய சிந்தைகள் உங்களுக்கு புரியும். அடர்ந்த காட்டுல மரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்கொள்ளுது. நமக்கு ஒரு ராஜா இல்லை, நமக்கு ஒரு ராஜாவை உருவாக்கணும், யார் அந்த ராஜாவா இருக்க முடியும் சொல்லி மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசும். உடனே ஒரு சைடுல இருக்கிற மரங்கள்லாம் சேர்ந்து சொல்லுது, நாம போய் அங்க 2 மரம் நிக்குது, அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, அதுக்கு ஒரு மேன்மை இருக்கு, அதுக்கு ஒரு கொழுமை இருக்கு, அந்த 2 மரங்களும் எல்லாவற்றையும் விட வித்தியாசமாக இருக்கிறது, அந்த மரத்துல சகல விதமான பறவைகளும் வந்து தங்கி இருக்குது, அந்த மரம் பலம் கொடுக்குது, அந்த மரம் கனி கொடுக்குதுன்னு சொல்லி 2 மரங்களை குறித்து காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் பேசிக்கொண்டது. உடனே மரங்கள் ஒரு முடிவெடுத்தது, நாம போய் மரத்திட்ட பேசுவோம், நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று சொல்லுவோம்னு சொல்லி மரங்கள்லாம் சேர்ந்து இந்த மரத்திட்ட பேச வருது. அந்த 2 மரம் இருந்துச்சு பாருங்க. அந்த 2 மரம் எதெல்லாம் சொன்னா, ஒண்ணு ஒலிவ மரம், இன்னொன்று அத்தி மரம். இந்த 2 மரங்கள்கிட்ட வந்து இந்த மரங்கள்லாம் சேர்ந்து பேச வருது, நீ எங்களுக்கு ராஜாவா இரு அப்படின்னு சொல்லி ஒலிவ மரத்துக்கிட்ட சொன்னப்போ ஒலிவ மரம் சொல்லுது, இல்ல இல்ல, நான் என்னுடைய மேன்மையை விட்டு, என்னுடைய தனித்துவத்தை விட்டு, என்னுடைய ஆளுகையை விட்டு, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தை விட்டு எந்த விதத்திலும் உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி ஒலிவ மரம் மாறிக்கொண்டது. இந்த மரங்கள்லாம் சேர்ந்து இரண்டாவதாக அத்தி மரத்திற்கு போய் கேட்போமா? வேதத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசிங்க. அதற்கு ஒலிவ மரம், அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற, தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என் கொழுமையை நான் விட்டு. நல்லா கவனிங்க. ஒலிவ மரம் என்ன சொல்லுது? என்னை யாரெல்லாம் புகழுகிறாங்க? மனுஷர், தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற என்னில் உள்ள கொழுமைகளை விட்டு மரங்களை அரசாள போவேனோ, மரங்களை அரசாள போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீர் வந்து எங்களுக்கு ராஜா. முதல்ல ஒலிவ மரத்துல போய் கேட்டப்போ ஒலிவ மரம் என்ன சொல்லிச்சான்? தேவர்கள் என்னை புகழுகிறார்கள், மனுஷர்கள் என்னை புகழுகிறார்கள், அந்த கொழுமை எனக்குள்ளாடி இருக்கு, அந்த தன்மை எனக்குள்ளாடி இருக்கிறது. அதை விட்டுட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், உலக பிரகாரமா வர மாட்டேன், ராஜாவா இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. 2வது அத்தி மரத்துக்கு வந்து கேக்குது. அதற்கு அத்தி மரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. மரங்களை அரசாள போவேனோ என்றது. பாருங்க, 2 மரம் இருந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது. 2 மரத்துக்கும் 2 தனித்துவங்கள் உண்டு. 2 மரமும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. ஒலிவ மரம் சொல்லுது, எனக்குன்னு நான் தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற ஒரு கொழுமை எனக்குள்ளாடி இருக்கிறது. அதை விட்டுட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், வெளியில வர மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்குள்ளாடி உங்களையும் என்னையும் தேவன் ஒலிவ மரமாக பார்த்திருக்கிறார். தேவர்கள் புகழுகிற, மனுஷர்கள் புகழுகிற ஒரு கொழுமை நமக்குள்ளாடி இருக்கு, ஒரு தனித்துவம் நமக்குள்ளாடி இருக்கு, சில நன்மையான காரியங்கள் நமக்குள்ளாடி இருக்குது. இதையெல்லாம் நாம் ஒரு நாள் பொருட்படுத்தாம எப்போ உலகத்திற்கு பின்னாடி போக துணிந்தோமோ அன்னைக்கு இந்த அபிஷேகம் அல்லது இந்த ஆசீர்வாதங்கள் முழுவதும் நஷ்டப்பட்டு போய்விடும். உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன், திருப்பி நான் சொல்றேன். தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது ஒரு ஒலிவ மரமாகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நமக்குன்னு சில தனித்துவங்கள் உண்டு, நமக்குன்னு சில கொடுமையான ஆசீர்வாதமான சில காரியங்களை தேவன் நீங்க அறியாமலே உங்களுக்குள்ளாடி வைத்திருக்கிறார். கவனிங்க, உங்களுக்குள்ளாடி சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது அப்படின்னா,
நாம சில நேரங்களில இதையெல்லாம் ஒரு பக்கமா ஒதுக்கிட்டு உலகத்திற்கு பின்னாடி, அதாவது நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை எடுத்துக்கொள்வதற்காக தேவனை மறந்து அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்து உலகத்துக்கு பின்னாடி போகும்போது சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தடை பண்ணுகிறார். சொல்லுங்க, தேவன் உங்களை எப்படி பார்த்திருக்கிறாரு? தேவன் உங்களை எப்படி பார்த்திருக்கிறாரு? ஒலிவ மரமா பார்த்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சாதாரணப்பட்ட மரம் கிடையாது. சாதாரண இந்த நாம் பார்க்கிற இந்த மரங்கள்லாம் கிடையாது. தேவன் உங்களை பார்த்தது அத்தி மரத்தை கூட பார்த்து தேவன் சபித்தாரு. ஆனா ஒலிவ மரத்தை தேவன் ஒரு நாள் சபிக்க. ஒலிவ மரத்திற்கு சில விசேஷித்த குணங்கள் உண்டு. ஒலிவ மரத்துக்கு சில விசேஷித்த தன்மைகள் உண்டு. இந்த தன்மைகள் எல்லாம் நமக்குள்ளாடி இருக்கு, உங்களுக்குள்ளாடி இருக்கு. இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆகட்டும், நீங்கள் ஆகட்டும், எல்லாருக்குள்ளாடியும் நீங்கள் அறியாமலே உங்களுக்கு சில விசேஷித்த தன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க யாரா இருக்கிறீங்க? ஒலிவ மரமாக இருக்கீங்க. ஒலிவ மரத்தினுடைய ஆசீர்வாதங்கள். இந்த ஒலிவ மரத்தை குறித்து சரித்திர பிரகாரம் நாம் படிச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒலிவ மரத்துக்கு தமிழ்ல ஒரு பேர் உண்டு, சைத்தூன் அப்படிங்கிற ஒரு பேரு ஒலிவ மரத்துக்கு இருக்கு. இந்த ஒலிவ மரம் அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயுமே வளராது. இது இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இஸ்ரவேல் தேசத்துல மத்திய கிழக்கு பகுதிகளில சில இடங்கள்ல தான் இந்த ஒலிவ மரம் என்ன செய்து அடர்த்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஒலிவ மரம் எந்த சூழ்நிலையும் வாடி போகாது. ஒலிவ மரம் எந்த சூழ்நிலையிலும் வாடி போகாது. இந்த ஒலிவ மரம் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த வெயில் காலம் வந்தாலும் சரி, எந்த குளிர்காலம் வந்தாலும் சரி, அந்த தட்பவெப்பநிலை அதாவது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். எதற்கு தகுந்த என்ன பிரச்சனையோ அல்லது வெயில் காலமோ, சூரியன் சுட்டரிக்கிற மாதிரி வெயில் அடிக்குதுன்னா அந்த ஒலிவ மரம் என்ன செய்யுமா, தன்னுடைய இலையை இன்னும் அதிகமாய் பச்சை கலர்ல மாத்திக்கும். அதே நேரத்துல இலை பச்சை கலர்ல இருக்கும்போது அதனுடைய அடிப்பாகத்தில் இருக்கிற இலை என்ன செய்யுமா, சில்வர் கலர்ல மாறிடுமா. இது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த தன்னுடைய தனித்துவம் கெட்டு போகாமல் ஒலிவ மரம் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளும். அது சூரியனை அடிக்கட்டும், மழை அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், என்ன அடிச்சாலும் ஒலிவ மரத்தினுடைய தன்மை, ஒலிவ மரத்தினுடைய குவாலிட்டி ஒரு நாள் மாறி போகாது. நீங்க ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறது, உங்களை பார்த்திருப்பது ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒலிவ மரமா தான் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில சூரியன் அடிக்கட்டும், வெப்பம் அடிக்கட்டும், அல்லது புயல் அடிக்கட்டும், அல்லது போராட்டம் வரட்டும், கடன் வரட்டும், எல்லா சூழ்நிலைகளும் மாறி 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 உங்க வாழ்க்கையில வந்தாலும் உங்களுடைய தன்மை மாறி போகக்கூடாது. ஏனென்றால் உங்களை தேவன் பார்த்திருப்பது ஒலிவ மரமாக பார்த்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அந்த ஒலிவ மரத்தினுடைய சில சம்பவங்களை மாத்திரம் சொல்லி நான் செபித்து நான் இதை முடிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஒலிவ மரத்தினுடைய தன்மைகள். சங்கீதம் 52 சங்கீதம் 8 வசனத்தை வாசிங்க. ஒலிவ மரம் எதற்கு ஆதாரமாக, எதனோடு கூட தேவன் அதை ஈடுபடுத்தி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நீ எந்த ஒலிவ மரம் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? சத்தமா சொல்ல. ஒலிவ மரம் எப்படி இருக்கு? பச்சையா இருக்கு. எங்க இருக்குது இந்த ஒலிவ மரம்? எங்க நிக்குது? தேவனுடைய ஆலயத்தில். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துல நிற்கிற ஒலிவ மரத்திற்கு மாத்திரம்தான் ஒரு பச்சையான தன்மை உண்டு. தேவனுடைய ஆலயத்தை விட்டு அல்லது தேவ பிள்ளைகளை விட்டு அல்லது தேவதாசன்மார்களை விட்டு ஒதுங்கி நிற்கிற எந்த ஒரு மரமும் அதுக்கு பச்சையை பார்க்க முடியாது. அவைகள் கருகி போகும். ஏனென்று சொன்னால், நான் கடையை போன டைம் இந்த இடத்துல வந்திருக்கும் போது சொன்னேன், தேவன் ஒரு செடியை நடுகிறார். அந்த செடி எங்கு கொண்டு நட்டப்பட்டிருக்கிறார்? வாய்க்கால்கள் ஓரமாய்.
அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற அல்லது பரிசுத்த ஆவியானவர் தண்ணி போல பாய்கிற வாய்க்கால ஓரத்துல நீ நட்டப்பட்டு இருக்கிறதுனால எந்த உஷ்ணம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ காய்ந்து போக மாட்டாய். உன்னை காய்ந்து போய் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்று சொன்னா உனக்குள்ளாடி ஓடுகிறது பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் இப்ப எங்க நட்டிருக்கிறாருங்க? சபைக்குள்ளாடி நட்டிருக்கிறார், தேவாலயத்தில் நட்டிருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஒரு வாய்க்கால்கள் உண்டு அல்லது ஒரு நீரோடை உண்டு. அந்த நீரோடையில் ஒரு நாளும் தண்ணி வற்றி போகவே செய்யாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் என்கிற அல்லது இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்கிற இந்த தன்மை இந்த ஆலயத்துக்குள்ளாடி இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்துக்குள் நட்டப்பட்டிருக்கிற நீங்கள் பச்சையாகவே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு இதை விட்டு நீங்க வெளியில போறீங்களோ அன்னைக்கு உஷ்ணம் அடிக்கும், அன்னைக்கு சூடு அடிக்கும், அன்னைக்கு சூரியனுடைய சூட்டை தாங்க முடியாம இலை கருகும், வாய்க்கால தண்ணி இல்லாம போயிடும். உங்களை ரட்சிப்பார் யார் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனால் தீர்மானத்தோடு கூட ஒரு திட்டமான முடிவோடு கூட நிற்கணும். நான் இந்த ஆலயத்தில் நட்டப்பட்டிருப்பதனால எனக்கு உஷ்ணம் வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம உங்களுக்கு நட்டிருக்கிறார். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, 52 சங்கீதம் 8 வசனம், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்டிருப்பதனால நான் எப்படி இருக்கிறேன்? பச்சையா இருக்கிறேன். பச்சை எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? செழிப்புக்கு அடையாளமாக இருக்குது, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்குது. இப்போ வருவோம். இப்போ உங்களை ஆண்டவர் எப்படி பார்த்திருக்கிறாரு? ஒலிவ மரமா. இப்ப எப்படி இருக்கிறீங்க? ஒலிவ மரமா இருக்கிற நீங்க பச்சையாகவே இருக்கிறீங்க, ஆசீர்வாதமாகவே இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. இரண்டாவது காரியம் வாசிப்போம். எரேமியா 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 11:16. எரேமியா 11:16 வாசி சீக்கிரம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்றும். கவனிங்க தம்பி, இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா எல்லாம் கேட்கும்படி வாசிக்கணும். நல்ல கனி கொடுக்கிற கவனிங்க. நீங்க யார் படிக்கிறீங்க? என்ன கவனிங்க, நீ மட்டும் வாசி. நல்ல கனி கொடுக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்றும். இப்போ யாரு பேர் போட்டிருக்காங்க ஒலிவ மரம்னு சொல்லி? யார் போட்டுக்கா? கர்த்தர் போட்டுக்கா. உன ஒலிவ மரம். நீ ஆசீர்வாதமா தான் இருக்கணும், நீ பச்சையாக தான் இருக்கணும். உனக்கு உஷ்ணம் வராது, உன் இலை வாடி போகாது. உனக்கு பேர் போட்டது பாஸ்டர் ஸ்டீவன் அல்ல, பாஸ்டர் கிப்டன் அல்ல, பாஸ்டர் தங்கராஜ் அல்ல. உன்னை பேர் சொல்லி அழைத்தது என் தேவன். அதனால பச்சையா தான் இருப்பீங்க, அதனால ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. அப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கு தெரியுமா? நேர்த்தியாக இருக்கும். எப்படி இருக்குமா? நேர்த்தியா. இங்க கொஞ்சம் வந்து அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டெல்லாம் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஒரு செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது நீதியான அல்லது நேர்மையான நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமாக, ஒலிவ மரமாக கர்த்தர் உங்களை பார்த்திருக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை கூட வாசிச்சிருவோம். சங்கீதம் 128 3வது வசனம். சங்கீதம் 128 3. சங்கீதம். உன் மனைவி உன் வீட்டாரங்களை கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். வாங்க, இந்த இடத்துல கடைசி மட்டும் நம்ம போதும், வாய்க்கெல்லாம் விட்டுறலாம். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? முதல்ல ஆண்டவர் செழிப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். ரெண்டாவது அதை எப்படி தந்திருக்காருன்னா நீதியோடு கூட நேர்மையோடு கூட தந்திருக்கிறார். மூணாவது ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை தேவன் தந்திருக்கிறார். வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும்
ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒலிவ மர கன்றுக்கு ஒரு பிரத்யேகதை உண்டு. நல்லா கவனிக்கணும். இந்த சின்ன ஒலிவ மரங்கிற அந்த சின்ன செடி என்ன செய்யுமா, அது ஆழமா வேர் விடுமா. எப்படி விடுமா? ஆழமா வேர் விடுமா. அந்த இலைகள் பச்சையாகவே இருக்குமா. அது மாத்திரமல்ல, இது எங்க வளருமா, வனாந்தரத்துலதான் வளரும். அதாவது அதிகம் தண்ணியே இல்லாத இடத்துலதான் இந்த ஒலிவ மர கன்றுகள் வளருமா. அப்போ இது எதற்கு அடையாளம் சொன்னா, உன் பிள்ளைங்க எப்பவுமே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்த்து வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பார். இன்னும் உங்களுக்கு புரியுற விதமா சொன்னேன். இந்த ஒலிவ மரமானது அதிகம் தண்ணீர் இல்லாத இடத்துலதான் வரும். இந்த ஒலிவ மரம் அதிக சூரியனை உட்கொள்ளுமா. அதிகமான சூரிய வெளிச்சத்தை தனக்குள் எடுத்துக்குமா. ஏன்னு சொன்னால் அது சூரிய வெளி தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் போது அந்த சூரிய வெளிச்சம் அல்லது இந்த சூரியனுடைய சூடு இந்த ஒலிவ மர கன்றுகளை சேதப்படுத்த முடியாது. 2, இந்த ஒலிவ மர செடிகள் என்ன செய்யுமா, அடிக்கிற காற்றாகட்டும், மழையாகட்டும், புயலா இருக்கட்டும், எந்த சூழ்நிலை தாங்குவதற்கு தேவையாக தனக்கு ஆணி வேறு ஒரு வேர் உண்டு மரங்களுக்கு. அதை பூமியில ஆழமா விட்டுருமோ. அப்ப என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த கன்றுகளை என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. 4வது, இந்த ஒலிவ மரத்தினுடைய இலைகள் என்ன செய்யுமா, எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இந்த கன்றுகள் மேல வந்தாலும் தன்னை மேம்படுத்திக்காது, நாம் பெருமை பாராட்டாது, அது நிற்கிறது போல நிற்குமா. அதனுடைய இலைகள் எப்பொழுதும் பச்சையாகவே இருக்குமா. வசந்தனை வாசிச்சோம். ஒலிவ மரத்தினுடைய அடிவாரத்தில் அல்லது வேறுகளில தண்ணியே இல்லைனாலும் இந்த ஒலிவ மரம் வாடி போகாதான், அது எப்பவும் அப்படியே தான் நிற்குமா. மரம் கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒலிவ மர கன்றுகள், மரம் கிடையாது. மரம் வளர்ந்துருச்சு. இந்த கன்று என்ன செய்யுமா, தண்ணியே இல்லை, அடியில ஒண்ணுமே இல்லைனாலும் அதனுடைய இலைக்கு ஒரு மாற்றம் வராதான், ஒரு பிரச்சனை வராதான். அது பார்க்கறது போல பச்சையாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினுடைய சந்ததியை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாசிச்சோம். என்ன சொல்றது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, பந்தியை சுற்றிலும், அதாவது கனத்திற்குரிய இடத்துல உன் பிள்ளைகளை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்ற ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு உங்க பிள்ளைகளை கர்த்தர் எல்லாரும் மேன்மை பாராட்டுகிற அல்லது கனப்படுத்துகிற ஒரு நல்ல சூழ்நிலையில உங்க பிள்ளைகளை, உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். 1. 2வது, உங்க பிள்ளைகளுடைய நிற்கிற இடம், அவர்கள் நிற்கிற இடத்தில் வேறு ஆழ மக்களை இறங்கி நிற்கும். அவர்கள் தேவன் அதிகமா சார்ந்து இருப்பார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்க பிள்ளைகளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. 3வது, உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை ஒரு நாள் மாறி போகாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நம்பி இருப்பது தன்னை அல்ல, தேவனை நம்பி இருக்கிறார்கள். 3 காரியம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கணும். பந்தி எதற்கு அடையாளமான, அதை கனப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்குது. எஸ்தர் ராஜாத்தி ஆமானையும் ராஜாவையும் பந்திக்கு அழைத்தால், விருந்துக்கு அழைத்தால் என்று சொல்வது, ஒரு விருந்துக்கு அழைக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கும். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். அதற்கு பாத்திரவான்களாக, அந்த பந்திக்கு பாத்திரவான்கள் மாத்திரம் தான் அதில் பங்கெடுக்க முடியும். கல்யாண வீடுகளில் பந்தி வைக்கும் போது நமக்கு தெரியும், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு இடம் உண்டு. ஆனால் அழைக்கப்படாத யாரும் அந்த பந்தியில் என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார முடியாது. சில கனம் உண்டு எல்லாருக்கும். அந்த கனம் நமக்குள்ளாடி இருக்கு. அதுதான் பந்திக்கு அடையாளம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் கனமுள்ள பிள்ளைகளாக ஆற்றப் போகிறார். உங்க பிள்ளைங்க எங்கெல்லாம் போய் நீக்கிறாங்களோ, உங்க தலைமுறைகள் எங்கெல்லாம் போய் நீக்குதோ, அங்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வழிகளை, ஒரு ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். உங்க பிள்ளைங்க சூழ்நிலையை கண்டு பயப்பட மாட்டாங்க.
இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க அவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தன்னுடைய அஸ்திவாரம் அசையாதபடிக்கு பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். பிள்ளைகளும் பந்தேசத்துக்கு எப்படி இருப்பாங்களா? ஒளிவு மர கன்றுகளை போல. உங்களை ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாரு? ஒளிவு மரமா அழைச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சாரு? ஒளிவு மரம் வச்சாரு. உங்க பிள்ளைகளை ஒளிவு மர கன்றுகளாக வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளாடி நடக்கிற ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள போய் இன்னைக்கு சொல்லணும், தேவன் நம்மளை ஒளிவு மரமா வச்சிருக்கிறாரு. பிள்ளைகளை பார்த்து சொன்ன ஆண்டவர் ஒளிவு மர கன்றுகளா வச்சிருக்கிறாரு. நீ இயேசுக்குள்ளாடி வேறு நின்னா, இயேசுக்குள்ளாடி ஆழமா இயேசுவை பிடிச்சுக்கிட்டு நின்னா, இந்த சூரியனாகட்டும், இந்த சந்திரனாகட்டும், இந்த புயலாகட்டும், இந்த வெயிலாகட்டும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உன் நம்பிக்கை, உன்னுடைய அஸ்திபாரம், நீ நம்புவது எல்லாம் இயேசுவாக இருக்கணும். அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டா போதும், உன் காரியத்தை அவர் படுத்துக்கிறார். நீ இயேசு நம்பிட்டா போதும், உன்னை கொண்டு போய் கனமான ஒரு இடத்துல ஆண்டு நிறுத்திடுவார். 3 ஆசீர்வாதங்களை பார்த்துட்டோம். ஒண்ணு செழிப்பான ஆசை, ஒளிவு மரமா இருக்கிறதா செழிப்பாகவே இருப்பீங்க. 2 நீதியோடு கூட நேர்மையோடு கூட நல்ல மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற தேவனால் பயன்படுத்துகிற ஒரு நல்ல கனி கொடுக்க பாத்திரமா ஆண்டவரை மாற்றுவார். 3 உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம், நம்ம எல்லாம் உழைக்கிறோம், நம்ம எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் எதுக்காக? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், என் கூட பிறந்தவங்க ஏதாவது சொல்லணும், என் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும், தம்பி பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும், அல்லது என் சொந்தத்தில் இருக்கிற யாருக்காவது எதையாவது ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு எதையாவது செய்யணும் சொல்லி ஓடுறோம், உழைக்கிறோம். நான் என் பையனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஏதாவது செய்யணும் தான். அதுக்காக என் பையனுக்காக நான் பல லட்சம் செலவழிச்சு சேமிச்சு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சு பல கோடிகள் வைக்கணும்னு நான் இன்னைக்கு வரைக்கும் விரும்புறேன். நீங்க விரும்புறீங்களா? உங்க பிள்ளைக்கு விரும்புனே விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம்னு தெரியாது. காலம் அப்படி ஓடிட்டு இருக்கு. கால சூழ்நிலையில நமக்கு எதிராக இருக்கு. ஒருவேளை இயேசு இன்னைக்கு வந்தானா அவரோடு கூட போயிடும். இயேசு வந்தானா என்ன செஞ்சணும்? அவரோடு கூட போயிடணும். அவர் வரும்போது ஆரவாரத்தோடு கூட எக்கால சத்தத்தோடு கூட அதே தூதன்மார்களோடு கூட வான மண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி வருவாரு. வரும்போது அவரை எதிர்கொண்ட போகணும் என்று சொன்னா நம்ம வாழ்க்கை ஒலிவ மரத்தை போல மாற பச்சையாகவே இருக்கணும். முகத்தில் சோகமா என்ன கஞ்சி குடிக்க கஞ்சி இல்லைன்னா நான் நல்லா இருக்கும். அதுக்காக நான் ஆர்டர் பட்டியலாம் போடல. நான் உதாரணம் சொல்றேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனை வீட்டுக்கு கடந்து முகம் வாடிடும். அப்போ சிஸ்டர் ஏன் இருக்கிறீங்க? ஐயோ பாஸ்டர் ஏன் கேட்கறீங்க? சரி நான் கேட்கல விட்டுருக்க அப்படின்னு ஆரம்பிச்சா, ஏன் கேட்கறீங்க பாஸ்டர்? அங்க அப்படி இங்க அப்படி அது போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் சும்மா உட்காந்து ஒரு வார்த்தை சவுமன மாறி போகிற பிரச்சனை. சின்ன பிரச்சனை வந்தாலும் முகம் வாடிடும். எனக்கு என் சபையில விசுவாசிகள் தம்பிக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியும். இவங்க எல்லாம் என் சபை விசுவாசம். நான் ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னா என் விசுவாசிகளுக்கு தலை சுட்டு வரும். ஐயோ பாஸ்டர் போறாரா, ஐயோ பாஸ்டரமா போறாங்களா, ஐயோ நம்ம எப்படி இருக்கும். நேற்று நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் விசுவாசம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு பாஸ்டர் போறீங்க, பாஸ்டர் இருக்க பாஸ்டர்மா அவ்வளவுதான் எங்களை நேசிக்க. நாங்க இல்லைன்னா உங்களுக்கு தலை சுற்று வந்துடும், ப்ரெஷர் ஏறும், பிபி ஆயிரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, என் மனைவி நாங்க ஊருக்கு போயிட்டோம் 2 நாள். வரும்போது மென்டல் மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் அவதான் கூட்டிட்டு திருநெல்வேலி முழுவதுக்கும் மென்டல் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பார்த்து தேடி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. டாக்டர்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டம் எங்களை விட்டு போறேன்னு சொன்னாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. டாக்டர் கேட்கறேன், பாஸ்ட் அவங்க ஊழி செய்றாங்க, இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு எங்கே இருப்பாங்க, அதெல்லாம் நினைக்க கூடாது. இல்ல இல்ல எங்களுக்கு எங்க பாஸ்டையாவும் எங்க பாஸ்டையாவும் கூடவே இருக்கணும். சின்ன சின்ன சோதனைகள் வரும்போதெல்லாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தாங்கி கொள்ற சக்தியை ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கணும். யோபுக்கு வந்த பிரச்சனையை விட ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போதெல்லாம் கிடையாது. சரி யோபு விட்டுருங்க, நம்முடைய சோதனை அதான் நமக்கு பிராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மள சோதிக்க மாட்டார். நம்மளால முடியும் அப்படின்னா தான் ஆண்டவரை தந்துகிட்டே ஐயோ இப்படி சொல்லுவாங்க. இப்போ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம், எவ்வளவு அடிச்சாலும் அடிக்க அடிக்க நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். நல்லா கவனிக்கணும். நீங்க அடிக்க 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 இப்படி சொல்லுவாங்க தமிழ்ல,
அடி மேல அடி அடிச்சா ஆமென் வரும். அப்ப ஆண்டவர் அடிக்க அடிக்க என்ன நினைச்சுக்கணும்? என்ன செதுக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சுக்கணும், என்ன உருவாக்குறாருன்னு நினைச்சுக்கணும், தேவன் என்ன பயன்படுத்த போறாருன்னு நினைக்கணும். எப்பெல்லாம் தேவ சமூகத்துல பிரச்சனை நீ சந்திக்கிறியோ அப்போ ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும், தேவன் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்தை ஆண்டவர் அப்படிதான் உருவாக்குனாரு. ஒலிவ மரம் நான் 3 காரணம் பார்க்கிறேன். ஒண்ணு, செழுமையான வாழ்க்கை. ஒலிவ மரம் எதற்கு அடையாளமா இருக்கு? செழுமை, நல்ல செழிப்பான வாழ்க்கைக்கு. 2, நீதியோடு கூட நேர்மையோடு கூட வாழ்வதற்கு அடையாளமா இருக்கு. 3, ஆசீர்வாதமான பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்குது. 4வது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் கவனமா கவனிக்கணும். ஐயா கொஞ்சம் வாசிச்சிருக்கீங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் வாசிக்கவே. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31, 32. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டுல திருப்பது என்ன ஜான்சன், சீக்கிரம் வாசி பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். சன்னிதானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை. ஐயா அந்த வார்த்தையை அழுத்தி திருத்தி நிதான சத்தமா வாசிங்க. சந்நிதி கவனிங்க. இந்த ஒலிவ மரத்தின் கடைசி குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்க பயன்படுத்துறாரு தெரியுமா? சந்நிதி ஸ்தானத்தில் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தார். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5ல் 1 பங்காய் இருந்தது. போதியா கவனிங்க. ஒலிவ மரத்தை சும்மா ஆண்டவர் வளர்க்க விடல. ஒலிவ மரம் ஏதோ வளர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கல. இந்த ஒலிவ மரம் இப்ப எங்க பயன்படுது தெரியுமா? தேவனுடைய சந்நிதியில, தேவனுடைய ஆலயத்துல, தேவனுக்கென்று ஒரு மறைவை உண்டாக்கும்படியாக ஆலயத்துல வைக்கப்பட்டிருக்கிற, ஆலயத்துல இருக்கிற அந்த கதவு, ஜன்னல், மேல் சட்டம், கீழ் சட்டம் எல்லாமே ஒலிவ மரத்தினால செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சும்மா ஆண்டவரை வளர்க்கல, சும்மா வளர்ந்துட்டே போ, நீ ஆசீர்வாதமா இருந்துட்டு போ, நீ செழிப்பா இருந்துட்டு போன்னு சொல்லி இதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைக்கல. அவர் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை கண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ தேவாலயத்தில் பயன்படுகிற ஒலிவ மரமாய் மாறணும். தேவாலயத்தில் பயன்படணும், உலகத்தானுக்கு அல்ல. உன்னுடைய பணம், பதவி, பட்டம் இது எல்லாம் எங்க பயன்படணும்? ஆலயத்துல பயன்பட வேண்டும். அதுக்காகத்தான் உஷ்ணம் வரும்போது, சூடு வரும்போதும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. நீ பட்டு போகாமல் இருக்க, நீ வாடி போகாமல் இருக்க, உனக்கு தேவையான பரிசுத்த ஆவி என்கிற தண்ணியை ஊற்றுகிறாரு. உன் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் உன் பிள்ளைகள் தோற்று போகக்கூடாதுக்காக தான் உன் பிள்ளைகளை ஒலிவ மர கண்ணுகளை போல தேவன் மாற்றிருக்கிறார். இத்தனை ஆண்டவர் இதுக்கு தந்திருக்கிறாரு தெரியுமா? உலகத்துக்கு பின்னாடி உலக மனுஷனுக்கு நீ பயன்படுறதுக்காக கிடையாது, நீ தேவாலயத்துல பயன்படணும். ஆலயத்துக்குள்ளாடி இருக்கு. அதே சொல்ல முதல்ல சங்கீதம், உன்னை ஆண்டவர் எங்க நட்டிருக்கிறாரு? ஆலயத்துக்குள்ளாடி எதுக்கு தெரியுமா? இப்ப வரும் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்துல கதவுகளை செய்வதற்காக. நிலக்காலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. நிலக்கால் தெரியுமில்ல? நிலக்கால் தெரியாதா? தெரியல. வீடெல்லாம் கட்டும் போது முதல்ல அஸ்திவாரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரை செவரு கட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? நில விடுவாங்க, கதவு விடுவாங்கல்ல. இந்த வீட்டினுடைய முழு பாதுகாப்பும் யாருக்கு வந்துருது? யாருக்கு வந்துருது? கதவுக்கு, நிலைக்கு வந்துருது. இத நிலைய அரை செவரு கட்டிட்டு இதுல இப்ப நில விடணும். நில விடுகிற அன்னைக்கு ஒரு பிரத்யேகதை உண்டு. நாம ஒண்ணு செய்ய மாட்டோம். நாம என்ன செய்வோம்? பாஸ்டர் கூட்டிட்டு வந்து செப்பம் பண்ணி அந்த இடத்துல வைப்போம், அந்த இடத்துல வச்சுவோம். இந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு ஒரு பூஜை, பக்தி வைராக்கியமா அந்த நிலக்காலுக்கு பூஜை செஞ்சு, அதை செஞ்சு, இதை செஞ்சு எல்லாம் விடுவாங்க. அந்த நிலக்கால விட்டுட்டு அன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. நிலக்கால விட்டுட்டு வேலை செய்ய மாட்டாங்க. சோ நாம ஒலிவ மரமா இருக்கிறோம். நம்மளை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு கொடுக்கும் போது தேவாலயத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துல பயன்படுகிற முதலாவது மேல் சட்டம், அதுக்கு ஒரு அர்த்தம். நிலக்கால கீழே இருக்கும் மேலே சட்டம் இருக்குல்ல,
இந்த மேல் சட்டத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அல்லது அந்த நிலையில மேல இருக்கு பாருங்க அந்த சட்டம், அந்த சட்டம் இல்லைன்னா அந்த நிலை நிக்காது. கீழே கூட சட்டம் இல்லைன்னா கூட சிமெண்ட வச்சு பூசிடுவாங்க. ஆனா மேல சட்டம் இல்லை அப்படின்னா இந்த நிலம் என்ன செய்யாது, நிக்காது. ஒரு 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 வீட்டினுடைய அல்லது ஒரு இடத்தினுடைய முழு பொறுப்பையும் அர்த்தம் கவனிங்க. ஒரு வீட்டுக்குள்ளாடி முழு பொறுப்பையும் ஆண்டவர் தந்து உன்னை இந்த சட்டமா மேல் சட்டமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உன் நிலக்கால்கள் ஆடிடக்கூடாது, உன் குடும்பத்தில் ஒரு ஆட்டம் வந்துடக்கூடாது, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆட்டம் வந்துடக்கூடாது. நீ வீட்டை தாங்குகிற அல்லது வீட்டை பாதுகாக்கிற ஒரு நில சட்டமா இதை மாற்றியிருக்கிறார். அந்த மேல் சட்டத்தை இந்த வேதத்தில் வாசிக்க மேல் சட்டமாகவும் நிலைகள் ரெண்டு கதவு பாருங்க. கதவுக்கு முதல்ல கதவை விட்டு எதையுமே நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. அதுல நில நிக்கணும். நிலைகளும் மறைப்பின் அதாவது கதகளுடைய அளவில் 5 ஒரு பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளும் கேருபீன்களும் சித்திரங்களை செய்து மூடினார்கள். கவனிங்க, இப்போ இதுதான் இப்படி சட்டம் வச்சிருக்காரு ஆண்டவர். இது கீழே கதகு நிக்குது. 2 கதகு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம வீட்டுல எல்லாம் பழைய காலத்து வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 கதவு இருக்கும் இல்லையா? 2 கதவு இப்படி நிக்கும். அத இப்படி நிக்கிற கதவை இப்படிதான் பூட்டணும். நம்ம வீட்டுல அப்படிதான் இருக்கு. ஆமா, இப்படி இருக்கிற கதவு என்ன செய்யும்? இப்படி பூட்டப்படும். இப்போ கவனிங்க, ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் 2 கதவை செய்ய சொன்னாரு இல்லையா? ஏன் ஆண்டவர் 2 கதவுகளாக சொன்னார்? சட்டம் வச்சாச்சு, நிலையும் விட்டாச்சு. இப்போ ஒலிவ மரத்தினால 2 கதவை செய்ய சொல்றாரு. ஏன் 2 கதவை செய்ய சொல்றாரு? ஒரு கதவு ஆவிக்கிற வாழ்க்கை, ஒரு கதவு உன் குடும்ப பின்னணி. இந்த 2 ஒன்னா சேர்ந்து அடைச்சாதான் உனக்கு பாதுகாப்பு. ஒண்ணு ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொரு தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த குடும்ப பின்னணியோ அல்லது ஆசீர்வாதமோ செழிப்போ எது வேணா வச்சுக்காங்க. இந்த 2 கதவுகளும் ஒன்னா சேர்ந்து அடைக்கும் போது மாத்திரம்தான் இந்த இடத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். உன் வாழ்க்கையில இருக்கிற 2 நன்மைகளும் ஒன்னா சேரும் போதுதான் உன் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு. ஏன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு? சபைக்கு ஒரு பாதுகாப்பு, சபைக்கு ஒரு தூண். நிறைய அர்த்தங்கள் உண்டு சொன்னாலும் நேரம் முன்னாடி போயிடுச்சு. நான் அதை முடிக்க விரும்புகிறேன். இப்ப ஆண்டவர் தேவாலயத்துல பயன்படுகிற ஆலயத்துல பயன்படுகிற கதவுகளாக, ஜன்னல்களாக, மேற்சட்டமாக தேவனுடைய மாற்றி இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாம் தேவாலயத்துல பயன்படுறீங்க. ஏன்னா ஆண்டவருக்காக பயன்படணும் அப்படின்னு விரும்புகிறத இது போதுமான தீர்மானத்தோடு கூட போனோம். என்ன ஆண்டவர் ஒலிவ மரமா வச்சிருக்கிறது, அது என் குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது, என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, மற்றும் சபைக்கு பயன்படுகிற ஒலிவ மரமாய் நான் மாறுங்கிற ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல போகணும். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு முடிக்க போறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிச்சு நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 27 30ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 27 30 வாசி கடைசியில் 21 30 ஆசாரிப்பு கூடாரத்தில் சந்திக்கு முன்னிருக்கும் வெளிப்புறமாக ஆரோனும் குமாரனும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவார்கள். அந்த விளக்கை எரிய வைக்க கடவீர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறையாக இப்ப கவனிங்க. ஆலயம் கட்டியாச்சு, ஆலயத்தில் நிலக்கால்களை நீங்க மாறியாச்சு. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளாடி ஒரு விளக்கு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சம் இல்ல அப்படின்னா
இருட்டா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயம் கட்டும் போது ஒலிவ மரத்தினால் நிலக்கால உருவாக்கினாங்க, ஒலிவ மரத்தினால் கதவுகளை உருவாக்கினார்கள், ஒலிவ மரத்தினால் அந்த வாசல்களை அலங்கரித்தார்கள். கடைசியா இந்த ஒலிவ மரம் எதற்கு பயன்படுத்துமா? சின்ன கன்றா இருக்கிற ஒலிவ மரம், எப்படி உன் பந்தியை சுற்றி இருக்கிற ஒலிவ மர கன்றுகள் இப்ப என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தன் வளர்ச்சியை மேல 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 வளர்ந்து 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 வருது. ஏகதேசம் அந்த மரம் வளர்ந்து அது பூ பூக்க ஆரம்பிக்குது. அந்த பூவில் இருந்து ஒரு காய் வர ஆரம்பிக்கிறது. அந்த காய் கொஞ்ச நாள்ல அது சிவப்பாக மஞ்சளாக மாறி கடைசியாக கருப்பு கலர்ல எல்லாருக்கும் பிரயோஜனப்படுகிற ஒரு பழமாக மாறுது. இப்பதான் ஒலிவ மரத்துக்கு அடி ஆரம்பிக்குது. கவனிங்க, நீங்க எல்லாம் நல்ல அழகா வளர்ந்திருக்கலாம், பச்சையாக இருக்கலாம், பசுமையாக இருக்கலாம், எந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தூரம் சர்ச்சுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை காணிக்க கொடுக்கிறோம், ஊழியக்காரையும் தாங்குகிறோம், அவர்களை கனம் பண்ணுகிறோம், அவர்களை மதிக்கிறோம், செபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்க உங்களுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள். நாம் என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுக்கிறோம், ஊழியக்காரையும் தாங்குறோம், பாஸ்டமாய் தாங்குறோம், விசுவாசிகள் அன்பா இருக்கிறோம், என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகள் சத்தியத்தை வளர்றாங்க, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்க, பச்சையாகவே இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாகவே இருக்கிறாங்க, தேவனுக்கு பயப்படுறாங்க, நல்ல ஆழமா இயேசுவை நம்புறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா எங்க ஆரம்பிக்குது பிரச்சனை? இப்போ அந்த ஒலிவ மரம் வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து அது பழுத்தப்போ இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எங்கேயுமே வெளிச்சத்தை தேடாத, எனக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அந்த ஒலிவ மரத்துக்கு பழங்களை பறித்து அதை கொண்டு வந்து அதை இடித்து அதில் இருக்கிற எண்ணெயை எடுத்து எனக்கு தேவாலயத்தில் விளக்கு போடு அப்படின்னு. இத்தனை வருஷமா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷமா செழிப்பா இருக்கிறோம், இத்தனை வருஷமா ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஒண்ணுக்கும் குறவில்லை, நல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. இப்ப நீ வெளிச்சமா மாறணும். இருட்டா இருக்கிற உன் வாழ்க்கையில 20 வாசிங்க புத்து உடம்பு செய்ய இருட்டா இருக்கிற வாழ்க்கையில வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு அல்ல, நீ வாழ்ந்தது, நீ இருந்தது, நீ படிச்சது, நீ கொடுத்தது எல்லாம் தேவனுக்கு முக்கியம் அல்ல. இப்ப என்ன முக்கியம் தெரியுமா? நீ தேவனுக்கு வெளிச்சம் கொடுக்கிற மகனாக, வெளிச்சம் கொடுக்கிற மகளாக மாறணும். வேற என்ன சொல்ல வாசிங்க? விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, விளக்கு எப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன செய்யணும்? அத்தி மரத்திலிருந்து ஒலிவ மரத்திலிருந்து அந்த பழத்தை புடுங்கிட்டு வந்து என்ன செய்யணுமா? இடிக்கணுமா? அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, உரலு போல ஒரு ரவுண்டா கல்லுனால செய்யப்பட்டு இருக்கிற ஒரு ஆயுதம் உண்டு. அது உரலே வச்சுக்கோமே. அந்த உரல கொண்டு வந்து இந்த காயை கொண்டு வந்து அதுக்குள்ளாடி போட்டு தடிகளினால நல்ல அழகான தடியை செதுக்கி 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த தடியை தூக்கி அந்த அதுக்குள்ளாடி இடிப்பாங்களாம். நல்லா கவனிக்கணும். நீங்க வெளிச்சம் கொடுக்கணும்னா சில பிரச்சனை நீங்க சந்திச்சே ஆகணும். நீ எங்க வெளிச்சம் கொடுக்க போறீங்க தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் கிடையாது, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடையாது, உன் பிள்ளைகளுக்கு கிடையாது, உன் தலைமுறைக்கு கிடையாது. கத்துக்கணும் எங்க கூட பயன்படுத்த போறா தெரியுமா? ஆலயத்துக்குள்ளாடி, பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்டவருக்கு நீ வேணும் முடிவு பண்ணிட்டாரு, உன்னை பயன்படுத்த தீரணும் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் உன்னை கனி கொடுக்க வச்சாரு, அதனாலதான் உன்னை பச்சையா வளர வச்சாரு, அதனாலதான் பிள்ளைகளை கன்றுகளை போல வளர வச்சாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. என்ன தெரியுமா? உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போறார் ஆலயத்துக்கு. நீ அங்க போற, இங்க வர, எங்க வேணாலும் போறோம், நீ எங்க போனாலும் சரி, நீ நிக்க ஆலயத்துக்குள்ளாடி இருக்கிறாயா? ஆலயத்துக்குள் உன்னப்பட என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்குள்ளாடி நீ பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறாய்தான் கத்த பார்ப்பாரு. காய பறிக்காரு. வளர்ந்துட்டோம், இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுல. நமக்கு ஆசீர்வாதம் வந்துச்சா வரலையா? ஏய் கவனி, ஆசீர்வாதம் வந்துச்சா வரலையா?
ஆசீர்வாதம் வந்தாச்சு. செழிப்பா இருக்கிறோமா? செழிப்பா இருக்கிறோமா இல்லையா? எங்க பாசம் செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் செழிப்பா இருக்காது. இல்லைன்னா ஆமா எங்க வச்சு ஆமாங்கிறோம். அவல நீ எதை இன்னைக்கு நேத்தா சொன்னேன், வாயினால எதை அறிக்கை செய்யணுமோ அதை அப்படியே சம்பவிச்சு. என்ன பார்த்து என்ன பாஸ்டர் உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீ நல்லா இருக்கிறியா, நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்கன்னா? ஆமாய்யா நான் கோடீஸ்வரன், எங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன். வாயின் வார்த்தைகளை கத்தரிச்சுவாரு கனவு செழிப்பான வாழ்க்கையாண்ட தந்துருக்காரு. இல்லையா இல்லையா? அம்மாவா இல்லையா? ரெண்டு, நீதியோடு கூட நேர்மையோடு கூட நல்ல மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற விதத்துல ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். ரெண்டு. மூணு, நம்ம தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. கொஞ்சம் கூட சந்தோஷமா குடிக்கிறோமா இல்லையா? அதான் வேணும். ஏன்னா பீஸாவோ பர்கரோ இது திங்கிறது சந்தோஷம் கிடையாது. கஞ்சானாலும் கூடானாலும் அதை என்ன செய்யணும், வீட்டுல உட்காந்து 4 பேர் எல்லாம் சேர்ந்து சமாதானத்தோடு ஒரு நேரம் குடிக்கிற மாதிரி அதுதான் சந்தோஷம். அந்த ஒரு செழிப்பான வாழ்க்கையை கட்ட இருக்கிறார். அதனால கஞ்சி குடிக்கலாம் அனுபவிக்க மாட்டாரு. கஞ்சி குடிக்கணும். நான் நேற்று மாதிரி கஞ்சி குடுத்துருவோம் அப்படின்னு காலையில பழைய கஞ்சி கூட அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு பழைய கஞ்சி குடிச்சு. கஞ்சி குடிக்கிறது தவறு கிடையாது, கஞ்சி குடிக்கலாம் தப்பும் கிடையாது. நல்ல ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு கஞ்சி 200 ரூபாய்க்கு விற்கிறான். தின்னு கட்டி நீங்க மெடிக்கல் கேட்டு வர பழைய கஞ்சி 200 ரூபா கிடைக்காது. கஞ்சி குடிக்கலாம் தவறு கிடையாது. அதையும் குடிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். சொல்லுவோமே எல்லாம் இருக்கு. தொண்டை சரியில்லைன்னா அந்த கஞ்சி குடிக்க முடியுமா? முடியுமா? நீங்க ஜிஹெச்சில் போய் பாருங்க, பலருடைய தொண்டையில ஓட்டையை போட்டு இதுல ஓசு போட்டிருப்பாங்க. அதை ஒன்றும் குடிக்க முடியாது. என்னன்னா லிக்விட் ஆகாரம் தான், தண்ணி நீர் ஆகாரம் தான் கொடுக்கணும். நம்ம ஒரு டியூப் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளாடியே சிரிஞ்சல் எடுத்து சிரிஞ்சல் ஏற்றணும். இன்னைக்கு ஆண்டர் அப்படி இல்லை, நம்ம நல்லா வாயை தவிர அவங்களுக்கு அள்ளி சாப்பிட்ற அளவுக்கு ஜீவனோடு நம்ம. அதுதான் ஆசீர்வாதம். இதை விட என்ன வேணும்? யாரும் இல்லை, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் நம்மள தைரியமா ஒளிவு மரம் தப்பல ஒளிவு மரம் எப்படி வளருமோ அவ்வளோ அதான் ஆண்டவர் நம்மளை வளர்த்துட்டாரு. நம்மளும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதம் இருக்கு. கடைசி நேரத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ எனக்கு பயன்படணும், நீ ஆலயத்துல என்ன செய்யணும், பயன்படணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, உன்னை கனி கொடுக்க வைக்கிறாரு. கனியை பறிச்சுட்டு வந்து அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து தேவாலயத்துல கொண்டு வந்து அந்த உரலில போட்டு அதை இடிக்கிறார். சில இடிகள் சில வேதனை வருவது வலிக்கும், சில பிரச்சனை வரும்போது நல்லா ஜெபம் பண்ணிருப்போம், நல்லா பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம், நல்லா பாட்டு பாடிட்டு இருக்கிறோம், எந்த குறவும் இல்லை, ஆண்டவர் நம்மளை சமாதானமா நடத்திட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உன்னை ஆண்டவர் எங்க பயன்படுத்த போறாரு? ஆலயத்துக்குள்ள பயன்படுத்த போறாரு. அந்த பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உன்னை இருக்கிறத விட இன்னொரு மடங்கு தேவன் உயர்த்த போறாரு. ஒரு பிரச்சனை உனக்கு வருதுன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற எந்த காரியத்தை நினைச்சு நீ கலங்கிட்டு இருக்கிறியோ அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை தேவன் தர போகிறார். நல்லா ஆண்டவர் போட்டு இடிப்பாரு, இடிய தாங்கிக்கணும். இடிங்க ஆண்டவரை, இன்னும் என்ன இன்னும் என்ன இன்னும் என்னைக்கும் அந்த உரலில போட்டு இருக்கிற அந்த கனி இடிக்க இடிக்க அது மேல வராது, அது அதுக்குள்ளாடியே கிடந்து சதஞ்சுக்கிட்டே கிடக்கும், உருண்டுகிட்டே கிடக்கும். நல்லா கவனிக்கணும். இடிச்சு 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 அந்த கனியில இருக்கிற அந்த எண்ணெய் வருகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. நான் சொல்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுறது, எவ்வளோ அடிக்கணுமோ அடிக்க ஆண்டவர். என்ன அடிச்சாலும் உயர்த்த போறது நீங்க தான். ஏன்னா பிரச்சனை வந்தாலும் நான் உங்கள்கிட்ட தான் வந்து நிற்க போறேன். நான் போய் இன்னொருத்தங்கிட்ட எம்எல்ஏ கிட்டே எம்பி கிட்டயோ அல்லது ஊர்ல உள்ளவங்கிட்ட எல்லாம் போய் நிற்க போறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன வந்தாலும் வந்து நிற்க போறது யாரு? உங்ககிட்ட தான். உங்களை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவர். ஆண்டரா அந்த 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 பணம் அந்த உருளை கிடந்து சொல்லுமா, இன்னும் என்ன இடி, இன்னும் என்ன இடி, இன்னும் அதிகமா நான் நொறுங்கணும், இன்னும் அதிகமா நான் கிளியணும், இன்னும் அதிகமா நீ என்ன சதைச்சு எடு, அப்பதான் எனக்குள்ளாடி இருக்கிற நல்ல கவனிங்க. நீ சதைக்க சதைக்க அடிப்பட அடிப்பட அடிப்படலாம் உனக்குள்ளாடி இருக்கிற நல்ல குணம் கர்த்தருக்கு பயன்பட போகிறது. அதனால அடிக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட கேட்க, ஏன் ஆண்டவரை என்ன அடிச்சுங்களா கேட்காதீங்க. ஆண்டவரை சொல்லுங்க, அடிக்க ஆண்டவரை அடிச்சுக்கிட்டே இருக்க, என்ன இடிங்க. நீங்க இடிக்க இடிக்க இடிக்கதான் நான் உங்களுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாய் வரப்போறேன். இடிச்சு 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 அடுத்ததையா அடுத்து என்ன செய்றாங்களா? இப்ப இடிச்சாச்சு, அப்படியே அந்த உரலுக்கு ஆடி போட்டு இடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதை எடுத்து என்ன செய்றாங்க? புளியணும். எப்படி புளிவாங்க தெரியுமா? எப்படி புளிவாங்க? நம்ம டவெல்லாம் இப்படி புளியல
இப்படி கிடையாது. அந்த காலகட்டத்தில் புளியறதுக்குன்னு ஒரு பாத்திரம் உண்டு, அத கீழே இப்படி ரவுண்டா ஒன்று இருக்கும். இதை தூக்கிட்டு இப்ப சப்பாத்தி மேக்கர் ஒன்று வந்திருக்குல்ல, சப்பாத்தி மேக்கர் மாதிரியே இருக்கும். அன்னைக்கு புளியறது அது கொஞ்சம் புளியா இருக்கும். இதெல்லாம் அள்ளி அதுக்குள்ளாடி வச்சுக்கிட்டு அந்த 2 கட்டையும் புட்டிச்சு அமுக்கும் போது உள்ளாடி கிடந்து அந்த பழம் சொல்லுமா, இன்னும் என்ன பிழிஞ்சு எடு, இன்னும் எனக்குள்ளாடி எண்ணெய் இருக்கு, இன்னும் எனக்குள்ளாடி இருக்கிற நன்மைகள் வெளியில வரட்டும், இன்னும் பிழிஞ்சு எடு சொல்லும் போது அவங்க அதை பிழியும் போது அதுல இருந்து வருகிற அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, பரிசுத்தமான ஒரு எண்ணெய். அது இப்ப நேர கடைக்கு போகல, மற்றவங்க கைக்கு போகல, அது நேர ஆலயத்துக்குள்ளாடி வந்து விட்டது. எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்குது பாருங்க. பிரச்சனைகளா சந்திச்சு பிழிஞ்சு இப்ப என்னையா அதை கோரி எடுத்து தேவாலய பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாடி வந்து, பரிசுத்தமான இடத்துக்குள்ளாடி வந்து அங்க இருக்கிற குத்து விளக்குகளை அந்த எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு பத்த வைக்கும் போது அந்த உள்ளாடி இருக்கிற இடம் இருக்கு, இருள் அடைஞ்சு கிடக்கிற இடம் பிரகாசமாய் மாறி. உங்களை கொண்டு ஆண்டவர் பிரகாசமான வாழ்க்கையை கட்டளையிட போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் இருட்டில் கிடக்கிற ஜனங்களுக்கு ஒரு பிரகாசத்தை உருவாக்க முடியாது. தேவன் உங்களை அடிச்சு பிழிய போகிறார். தேவ சமூகத்தை எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நல்ல காலை நேரத்தில் கேட்ட வார்த்தைகளின்படி உங்க உச்ச தலையில கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரை என்ன அடிச்சு பிழிஞ்சு தேவாலயத்திற்கு பயப்படுகிற ஒரு நல்ல எண்ணெயாய் ஒரு நல்ல பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? எல்லா தேவப்பட வலது கரங்களை எழுந்திருப்போம். ஆண்டோட சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தினால் அர்ப்பணிக்க போகிறோம். வலது கரங்களை ஊச்சம் தலைமையில வச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் நீர் என்னை மாற்றுங்க. என்ன ஒலிவு மரமா கண்டீங்களப்போ, என் பிள்ளைகளை ஒலிவு மர கண்டுகளை போல கண்டீங்களே ஆண்டவரே. இப்ப நான் வளர்ந்து நிற்கிறேன், ஆசீர்வாதமா நிற்கிறேன். நான் உங்களுக்கு பயன்படுகிற உங்க ஆலயத்துக்குள்ளாடி பயன்படுகிற ஒரு நல்ல மரமாய், ஒரு கனி கொடுக்கிற மரமாய், தேவன் விரும்புகிற மரமாய், தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு மரமாய், தேவனுக்கு என்னையே அர்ப்பணித்து கொடுக்கிற ஒரு மரமாய். ஓ ரக்கவா சந்தவா தூரவாலவா தேவ பிள்ளையே, இன்று நீ அர்ப்பணிப்பாய் என்று சொன்னால் நீ படுகிற வேதனை, நீ உன்னை போட்டு பிடிக்கிற பிடிச்சல், நீ படுகிற அவஸ்தை, ஓ சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு இருட்டான அனுபவத்தை மாற்றி கர்த்தருடைய ஒரு வெளிச்சத்தின் பாதையில தேவன் நடத்த போகிறார். உன்னை கர்த்தர் கண்டிருப்பது ஆலயத்தில் பயன்படுகிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு நல்ல பிரகாசமுள்ள பாத்திரமாய் தேவனுடைய கண்டிருக்கிறார். நீ இருட்டானவள் அல்ல, நீ இருட்டுக்குள்ளாடி வாழ்கிறவள் அல்ல, ஒரு வெளிச்சத்துக்குள்ளாடி ஒரு பிரகாசமுள்ள ஒரு பாத்திரமாய், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய், தேவாலயத்தில் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்திருப்பது, உன்னை தேவன் கண்டிருப்பது, நீ வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளையாய், பிரகாசமுள்ள பிள்ளையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், அனுகிரகத்தின் பிள்ளையாய், செழிப்பான பிள்ளையாய், நீதியுள்ள பிள்ளையாய், நேர்மையுள்ள பிள்ளையாய், தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளையாய் தேவனுடைய கண்டது அர்ப்பணித்து கொடுப்போமா? உன்னை கற்ற நீ காலில் ஒருவன் நாட்டப்பட்ட மரமாய், உஷ்ண காலத்தில் தன் கனியை தருகிற செழிப்பான ஆசீர்வாதமான நன்மைகளை மாத்திரம் பார்க்கிற ஒரு மரமாய் கற்ற இன்னும் மரங்களை மாற்ற போகிறார். ஆலயத்தில் நடப்பட்ட மரமா ஆலயத்தில் நடப்பட்ட மரமா அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவர்
வசனந்தான் பசியாற்று உணவு, உம் வசனந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் ஜீவனானீர். நீரே என் ஜீவனின் பெலனானீர். நீரே என் வெளிச்சமும் தீர்க்குமானீர். நீரே என் ஜீவனின் பெலனானீர். நாடும் அபிஷேக ஒளிவமரம், மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புபவன். உமக்கு நாங்க நன்றி சொல்றேன் சபை. நாளை எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தை மூலம் பேசுறதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். ஆண்டவர், நாங்கள் உடைய ஆலயத்துல நடப்பட்ட பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பதற்காக தேவனை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நாங்க நன்றி சொல்றோம். அப்பா, எங்களை உயர்த்துகிறவர் நீங்க தான். அப்பா, இடிந்து ஆண்டவரை புள்ளித்த தெளிவான ஒளிவு மரம், தெளிவான ஒளிவ எண்ணெய் ஆண்டவரே ஆலயத்துல பயன்படுத்தப்பட்டது போல ஆண்டவரை தெளிவான ஒளிய எண்ணெயாய் ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துல எழுப்பி பிரகாசிக்கிற ஒளியாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவனை எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை எங்கள் மத்தியிலே ஆறுதலை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இக்கட்டான சூழ்நிலை தேவாலயத்திலே ஆராதிக்க கூடாத ஆண்டவர் எந்த சூழ்நிலை ஆண்டவர் இருக்கிற இடங்கள்ல இருந்து ஆண்டவர் அநேக ஜனங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருக்கிறாங்க பார்க்கிறோம். கர்த்தர் அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும். சீக்கிரம் கேட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை தேவாலயம் திறக்கப்பட ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க விடுதலையோடு ஆராதிக்க தேவன் உதவி செய்யும்படியான கர்த்தருடைய வல்ல கரத்தை ஒப்பு கொடுக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவ கரம் நீ மன விருப்பத்தின்படியாக கர்த்தர் செய்யும்படியான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆறுதலும் இந்த நாளை வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆறுதலை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you. நபிகள்